தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மூவி டேக். நான் உங்க ராம்கி. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சில வாரத்துக்கு முன்னாடி சென்னை போயிட்டு வந்தேன். அப்ப என் ஃப்ரெண்டு கேட்டாரு, சென்னை பயணமெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாரு. நான் திடீர்னு ஷாக் ஆயிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சென்னை போனது யாருக்குமே தெரியாது, எங்க ஃபேமிலியை தவிர. அப்படி அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்கும்போது தான் சொன்னாரு, ஃபேஸ்புக்கில் உன்னோட லொக்கேஷனை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி நம்மளோட ஃப்ரெண்டு ஃபேஸ்புக் லொக்கேஷனை வச்சு அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி, அந்த லொக்கேஷனை நம்மளோட மொபைலில் ஆஃப் பண்ணுறது எப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மூலிமா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட லொக்கேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 லைன்ஸ் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படியே லைட்டாக கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த இடத்துல இருக்காது. கீழே அப்படியே ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா சி மோர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்டு வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க, நமக்கும் அவங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட் எப்போ ஆச்சு அப்படின்ட்டு எல்லாமே இருக்கும். லாஸ்ட்டாக இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அப்படின்னு போகும்போது என்றைக்கு அந்த இது அப்டேட் ஆச்சு அப்படின்னு இருக்கும். எப்போ அவங்க ஆன்லைனுக்கு வராங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வேல்குமார் பி வண்டி அப்படின்னு இருக்குது, அவரு அங்கே தான் இருக்காரு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ராவலில் இருக்காங்கன்னா அதில் இருக்கும். சீமோர் கொடுத்தீங்கன்னா யார் யார் ட்ராவலில் இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பப்போ அப்டேட் ஆகிருக்குன்னா அதுலேயே டைமோடு வந்துடும், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாராவது எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்ச்சில் நம்ம ஃப்ரெண்டோட நேம் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரெண்டை சர்ச் பண்ணி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் எல்லாமே. இது போல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி நம்மளோட லொக்கேஷனை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நேமுக்கு பக்கத்தாலேயே இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. பாஸ் 1 hour, நாளைக்கு டுமாரோ வரைக்குமா அப்படின்ட்டு 24 hours அப்படின்னு இருக்குது. டர்ன் ஆஃப் நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட லொக்கேஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் ஆகாது. இது மூலிமா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கவே முடியாது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் நம்ம எங்கே போனோம் எங்கே வந்தோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஃபேஸ்புக் ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகிருக்கும் நம்ம லொக்கேஷனை வச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த லொக்கேஷனை நம்ம எப்படி நம்ம பார்க்குறது, ஹிஸ்ட்ரியை எப்படி நம்ம அதை ஆஃப் பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கீழே அப்படியே ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஆனில் இருக்கும். வியூ யுவர் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு கேட்கும். நான் என்னோட ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டுடே அப்படின்னு இருக்குது. நான் இப்போ எங்கெங்கே போயிட்டு வந்தேன் எல்லாமே அதில் சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம எந்த தேதியில் எங்கே போயிருக்கோம் அப்படின்ட்டு எல்லாமே சேவ் ஆகிருக்கும். இது உங்களுக்கே ஒரே சர்ப்ரைஸாக இருக்கும், ஷாக்கிங்காக இருக்கும். இது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும், நான் இது மாதிரி பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. எந்த தேதியில் நம்ம எங்கெங்கே போயிருக்கோம் அப்படின்ட்டு எல்லாமே இதில் சேவ் ஆகிருக்கும். இப்போ இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம சேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் அதை ஆனில் இருக்கும், ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இனிமேட்டுக்கு நம்ம லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி சேவ் ஆகாது. இப்போ ஆனால் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டெலீட் ஆல் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஹிஸ்ட்ரியும் டெலீட் ஆயிரும். இப்போ எங்கே போனீங்க எங்கே வந்தீங்க எல்லா ஹிஸ்ட்ரியும் ஃபேஸ்புக்லேருந்து டெலீட் ஆயிரும். இது நமக்கே தெரியாத இத்தனை நாளாக ஃபேஸ்புக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நம்மளோட ஹிஸ்ட்ரியை.
இது போன்ற டெக் நியூஸ்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ் மொபி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்தி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடனே ரிசீவ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரையில் தோன்ற வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.